அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்கி போற்றி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வு மிக இனிமையாக போய்க் கொண்டிருக்கிறது. அற்புதமான தலைமை உரை. 5 நிமிடங்களே பேசினாலும் மிக சிறப்பான ஒரு கருத்தை அன்பிற்குரிய பொதியார் கோடிட்டு காட்டுப்பதை போல ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி அன்பிற்குரிய ஹரிஷ் சின்னராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை வணங்குகிறேன். கவிதை களஞ்சியம் என்கிற பெயரில் நிகழ்ச்சிகள் தோறும் நமக்கு தமிழ் அமுதத்தை அருந்து தருகிற ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வணங்குகிறேன். நெறியாளுகை செய்கிற புதிய செல்வராசன் அவர்களை வணங்குகிறேன். தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி அம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன், ஐயா மதிப்பிற்குரிய கூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள், கவிஞர் சுரேஜமி அவர்கள் அயல்நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய காலையில் தான் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதையை படித்தேன். எல்லையில் ஞாலத்தை ஈரடியில் நீட்டியோன் நல்ல இமையோரின் அல்லை தீர் வல்லானே சொல்லில் அடக்கவனா சூடும் மொழி என்ன கல்லை விழுங்கும் கடல் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வெண்பாவை. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தலைவராக இருந்திருப்பார். அயல் நாட்டிலே போய் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாகம்மாள் அவர்கள் அம்மா வந்திருக்கிறார்கள். ஜெயசக்தி அம்மா அவர்கள் உடல்நலம் சரியில்லாத போதிலும் வந்திருக்கிறார்கள். KR அவர்கள், சாஷி அவர்கள் மற்றும் இசை கார்த்திக், ஜெயாமா, சேது ஐபேட் என்கிற இதிலே ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் முதலில் வணங்கி நேரடியாக நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிகழ்ச்சிகள் நடத்தினா அதில் பலனே இல்லை, யாருக்கும் பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் இப்பொழுது நிகழ்ச்சியை சுருக்கி விட்டோம். தும்பியில நேத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் வியாழக்கிழமை, சரியா 1 மணி நேரத்துல. அதற்கு நிறைய வரவேற்பு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நிகழ்ச்சின்னு வச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா நிறைய கைதறி கிடைக்கும் போது. அப்படி இன்றைக்கு மக்களுக்கு பேச்சின் மேல் ஒரு என்ன சொல்ற அந்த அதிகமாக பேசுவதை காட்டிலும் பேச்சில் என்ன இருக்கு இல்லையா? சொல்லை காட்டிலும் செயல்தான் அதிகம். கம்பன் அதை செய்திருக்கிறான். ஆகவே அதை பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கம்பராமாயணத்தினுடைய ஆரிய காண்டத்தில் பெரியவர்களே நாம் இப்பொழுது இருக்கிறோம். சென்ற முறை மாரீசன் வதைப்படலம் பார்த்தோம். அந்த மாரீசன் எப்படி இருந்தான் என்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஓமை சொன்னார் என்று பார்த்தோம். ராவணன் மாரீசனை நீ மாயமானாக செல் என்று சொல்லுகிற பொழுது மாரீசனுக்கு தெரிந்து விடுகிறது, அவன் கதி தெரிஞ்சிருது. சில பேர் ஓட்டு போடும் போதே ஜெயிக்காதுன்னு நினைச்சு ஓட்டு போடுவான். அந்த மாதிரி அவன் கதி தெரிந்து விடுகிறது. எப்படின்னா, அதுக்கு அற்புதமா ஒரு ஓமை சொன்னார். அதாவது ஒரு மீன் நீந்துகிற நீர்நிலை நஞ்சு கலந்து விட்டால் அந்த மீனில் அந்த மீனால் அந்த நீரிலும் உயிர் வாழ முடியாது. தப்பி பிழைப்போம் என்று கரைக்கு வந்தாலும் அதனுடைய உயிர் போய்விடும். அப்படி இரண்டும் கெட்டான் நிலையிலே இருதலைக்குள் எறும்பாக மாரீசன் இருந்தார். அற்புதமான ஓமை கவிஞர் சொன்னார். துரத்தி போகிறார் ராமர், அடித்து விடுகிறார். ஒரு சமயத்துல பொறுமை இழந்து அடிக்கிறார். அடித்தவுடன் அவன் என்ன சொல்கிறான், ஏ சீதே, ஏ லக்ஷ்மணா என்று அபய குரலில் ஓங்கி கத்தி மாரீசன் மடிகிறான். அப்பொழுதுதான் ராமன் நினைக்கிறான், இவன் மாயமான் அல்ல, இவன் மாழ்வதே பொருளாக வந்தான், இவன் இறப்பதற்காகவே வந்தவன். சூழ்வது ஓர் பொருள் உண்டு. இவருடைய இந்த சத்தத்தினால் நமக்கு ஏதோ சூழப் போகிறது. அது முடியா முன்னம் மீள்வதே நலம். அந்த தீயது எதுவும் நிகழ்வதற்கு முன்னால் நாம் வேகமாக செல்ல வேண்டும் என்று ராமன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்ற வகையில் நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கு சடாயு உயிர் நீத்த படலம். இப்போ மாரீசனுடைய அந்த சத்தம் காடு எதிரொலிக்கிறது. லட்சுமணன் காதிலும் விழுகிறது, சீதையினுடைய காதிலும் விழுகிறது. சீதை கலங்கி துடிக்கிறாள். அவள் எப்படி அடிச்சாலாம், வயிறு அலைத்து விழுந்து மயங்கினாள். வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதாளாம். பெண்கள் எப்பொழுதும் தாங்க முடியாத துயர் வந்தால் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவார்கள் என்கிற அந்த என்ன சொல்றது, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மக்களுடைய இயல்பை இங்க கம்பர் காட்டுகிறார். எயிறு அலைத்து முளை திறந்து ஏங்கிய செயிர் தலை கொண்ட சொல் செவி சேர்தலும் குயில் தளத்திரை உற்றது ஓர் கொள்கையால் வயிறு அலைத்து விழுந்து மயங்கினாள். வயிற்றிலே அடித்துக் கொண்டு அழுறா சீதை.
இதே மாதிரி சூர்பனகை கூட முதல் நாள் வந்து மூக்கு அடிபட்ட பிறகு ராமன் வருகிறான். மூக்கு அடிபட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ராமன் வரும் பொழுது அப்ப வயித்துல அடிச்சுக்கிட்டு அவள் அழுகுறான். இது நல்லதா? இது உன் தம்பி பண்ணது சரியா என்று கேட்கிறாள். அப்படி பெண்களுக்கு வந்து அது இயல்பு என்பதை அழகா சுட்டி காமிக்கிறார். இந்த மாதிரி அவ கிடந்து அழுகிறாள். என் வாழ்வு இன்னைக்கே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு கலந்து கொண்டு அழுகிறாள். இதை பார்த்து சீதை என்ன சொல்றா, ராமன் லட்சுமணன் வந்து எதுவுமே பேசாம இருக்கான். அவன்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு அவனிடம் ஒரு பதற்றமோ கவலையோ கலக்கமோ இல்லாமல் அவன் காவல் காத்து கொண்டிருக்கிறான். சீதை அப்பதான் பாக்குறான், இவன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு. இற்று வீழ்ந்தனன் அண்ணன் என்னவும் என் அயல் நிற்றியோ இளையாயோ நீ என்று சினந்தாள். அப்பதான் சீதைக்கு அவளை பார்த்தா கோபம் வருது. அண்ணன் இறந்து விழுந்துட்டான், அது தெரிந்ததுக்கு அப்புறம் என் பக்கத்துல நிக்கிறியே, இளையவனா நீ, தம்பியா நீ என்று சினந்து கூறுகிறாள். அப்போ வந்து அமைதியா இருக்கிறா லட்சுமணன். அப்ப சொல்றான், இந்த உலகம், இந்த அண்டம், இந்த வானம், நீர், நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள், இவை எல்லாமே, ஐம்பூதங்கள் எல்லாமே ராமன் சினந்தால், அவன் வந்து கோவப்பட்டான்னா அடுத்த நேரமே அத்தனையும் அவனுடைய இயல்பை இழந்து. அப்படிப்பட்டவன் ராமன். கார் என கருதிய, கார் என கரிய, கார் என கரிய மேகம், கருத்த மேகம் போன்ற கரிய அக்கமல கண்ணனை யார் என கருதி இவ்விடறி நாள்கின்றீர். அவன் யார் நினைச்சுமா நீங்க அழுவுறீங்க? ராமன் என்ன சாதாரண ஆளா? அவர் யார்? கார் என கரிய கமல கண்ணன், அவனை யார் என கருதி இப்படி இடரில் நீர் ஆள்கின்றீர் என்று லட்சுமணன் சொல்றான். அவன் நினைச்சானா, கோவப்பட்டாவே இந்த உலகமே வந்து இந்த அண்ட சராசர அத்தனையும் வந்து அதனுடைய இயல்பை இழந்து விடும். ஆகவே நீங்க கவலைப்படாம இருங்க என்று அவளை அமைதிப்படுத்துகிறான் லட்சுமணன். அவன் சொல்றான், அவன் அந்த இறந்து போகிறவன் அப்பவே சொன்னேன், அவன் வந்து மாரீசன் வந்து மாயமான் என்று. அது வந்தவன் ஒரு மாய அரக்கன், அரக்கன் தான் மாயமானாக வந்திருக்கிறான் என்று சொன்னேன். அவன் அரற்றிய அரற்றல், அந்த சத்தம் இது என்று அவளுக்கு சொல்லி சீதையை அவன் அறிமுகப்படுத்துகிறான். அப்பதான் சீதை வந்து ஒரு கடுஞ்சொல் சொல்கிறான். கோபத்துல நமக்கு சில சமயம் என்ன பேசுறோம்னே தெரியாது இல்லையா? நான் கூட கம்பராமாயணத்தை இப்ப படிக்கிற வரைக்கும் சீதை வேற மாதிரி ஒண்ணு சொன்னா என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு கூட நிறைய பேர் சொல்லி அப்படித்தான். அது சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, சீதை என்ன சொன்னான்னு சொல்லுவாங்கன்னா, அண்ணன் இறந்துட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சியோ என்று கேட்டாள் என்று எனக்கு காதுக்கு வந்த ஒரு செய்தி. ஆனால் கம்பராமாயணத்துல அப்படி இல்லை. அவ என்ன சொல்றா, அற்புதமான பாட்டு. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரான், பெருமகன் உழைவுறு பெற்று கேட்டும் நீ வெறுவலை நின்றனை வேறு ஏன், யான் இனி எரியிடை கடிது வீழ்ந்து இறப்பேன் ஈண்டு என்றார். அதாவது ராமனோட ஒரு நாள் பழகிட்டா எல்லாம் உயிரை கொடுத்துருவான். ஒரு நாள் ராமனோடு பழகினால் உயிரை கொடுத்து விடுவார்கள். எடுத்துக்காட்டு குகன். அப்படி ஒரு நாள் பழகினாலும் உயிரை கொடுத்துற லெவல்ல இருக்கும் போது, நிலையில் இருக்கிற பொழுது, நீ அவனுடன் பிறந்தவன், அவன் வந்து அவன் துயரப்பட்டு துன்பப்பட்டு ஹே லட்சுமணா என்று கதறுகிறான். அதை கேட்டும் வெறுமனை நின்றனை, எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இங்கே சும்மா நிக்கிறியே, வெறுமனை நிக்கிறியே, உன்னை நான் என்ன சொல்றது? எனக்குமே செய்வதற்கு ஒன்றும் இல்லை, நான் எரி மூட்டி அதில் இறங்க போகிறேன், நான் சாக போகிறேன் என்று சீதை சொல்கிறார். இதான் சீதை சொல்லிய கடுஞ்சொல். சீதை இப்படி சொன்ன உடனே லட்சுமணன் என்ன நினைக்கிறான், அண்ணன் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, சீதையை பத்திரமா பாத்துக்க என்று சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா சீதை என்ன சொல்லுகிறார், நான் போய் தீயில போய் இறங்க போகிறேன் என்று. லட்சுமணனுக்கு தெரியாது, நெருப்புல சீதை இறங்கினா ஒண்ணும் ஆகாதுன்னு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா, ஏன்னா பின்னாடி நடந்தது இல்லையா, அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சரி நீங்க போய் இருந்து ஏறி ஒரு குளிச்சுட்டு வாங்க, ஒரு பாத்திர எண்ணத்தை ஒரு குளியல் பண்ணிட்டு வாங்கன்னு நினைச்சு சுற்றுப்பாரு. ஆனா கதை லட்சுமணன் என்ன சொல்றாரு, போனோன்னு பயந்துட்டார். உடனே அவள் நிக்கிற திசையை நோக்கி தரையில விழுந்து வணங்கினானாம். தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல் தூம வெண்காட்டு எரி தொடர்கின்றாள் தன்னை. அந்த காட்டுக்குள்ள எரி அந்த நெருப்பை மூட்ட செல்கின்றவர்களை சேமவில் குமரனும் விளக்கி அவளை வந்து தடுக்கிற மாதிரி பூமுகம் நெடுநிலம் புள்ளி அந்த நிலத்துல தரையில விழுந்து, அவன் நிக்கிற திசையில தரையில விழுந்து கீழே விழுந்து கும்பிட்டு வணங்கி சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் எவ்வளவோ நல்லது சொல்றேன் உங்களுக்கு, இது பொய் என்று சொல்லுகிறேன், ஆனாலும் நீங்கள் இதை செய்கிறீர்கள், வெஞ்சின விதியை வெல்ல வல்லுமோ.
விதி நடக்கிறது, விதி. அதனுடைய வேலையை நம்மளால் தடுக்க முடியுமா என்று அவன் கேட்கிறான். அப்ப அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் இவர்கள் இறந்து விடுவார்கள். நான் இந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் சீதை இறந்து விடுவாள். நகர்ந்தால் அண்ணனுடைய ஆணையை மீறியதாக ஆகும். நான் என்ன பண்றது? நடக்கிறது நடக்கட்டும். சீதையை இங்க சீதையை சாகாம காப்பாத்துறது என்னுடைய முதல் கடமை. நான் இங்க இருந்தேன்னா சீதை இறந்து விடுவாள். ஆகவே நான் போறேன், அது விதிப்படி நடக்கட்டும் என்று மனதுக்குள்ள அவன் இருதலை கொல்லியாக எப்படி மாரிசன் மாதிரி அவனை இங்கே தடிக்கிறான். உடனே அவன் சொல்றான், பத்திரமா இருங்க என்று சொல்லிக்கொண்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்பினதற்கு பிறகு லட்சுமணன் நேரா ராமன் குரல் கேட்ட திசையை நோக்கி போகிறான். இப்போ நம்ம ராவணன் நேரா வரான். வர்றவன் எப்படி வருகிறான் என்று சொன்னால் தவவேடம் தாங்கி வருகிறான். அவன் எப்படி வருகிறான்? நான் சொன்ன மாதிரி எப்பவுமே கம்பர் வருகிற பொழுது அவனுடைய அந்த உருவத்தை நமக்கு அப்படியே காமிப்பார். ஏன்னா நம்ம பார்க்கல இல்லையா, ஒரு படமா இருந்தா இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு அம்மா அவங்க யாரு ரமணி அம்மா ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமா ஒரு சேலை கட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம நேரா பாக்குறோம். சுரேஜ் ஐயா நான் பார்த்து அவரே சொன்னேன், என்ன சார் நீங்க சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறீங்க என்று சொன்னேன். அவர் பாருங்க, நம்ம குக்குமா கபிலன் கூட பாருங்க, அற்புதமா பாருங்க, ஒரு சினிமா டைரக்டர் மாதிரியே அவர் வந்திருக்கிறார். இப்படி எல்லோரையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கம்பராமாயணத்தில் படம் இல்லாத காரணத்தினால் பாடல்களில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பாத்திரங்களை. என்ன சொல்றாரு? அந்த ராவணன் எப்படி வந்தானா, தவ வேடம் கொண்டு வருகிறான். ஊன் இளனாம் என உணர்ந்து, உடம்புல ஊன் சதையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு உலர்ந்த மேனியை கொண்டு சேன் நெறி வந்தது ஓர் வருத்த செய்கையன் பாணியின் அளந்து இசை படிக்கின்றான் என வீணையின் இசைப்பட வேதம் பாடினான். அதாவது ரொம்ப தூரம் நடந்து கலைச்சு ரொம்ப துன்பப்பட்டவளை போல, உடம்பில் சதையே இல்லாதவனை போல ஒரு அற்புதமாக வீணை போன்ற குரலில் சாம வேதத்தை பாடிக்கொண்டே அந்த தவ வேடம் புரிந்தவனாக ராவணன் அங்கே வருகிறான். மாயையில் தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டு வருகிறான். அந்த பர்ணசாலையில அம்மா யார் இருக்கா இங்கே என்று கேட்கிறான். சீதை அவனை பார்த்த உடனே கவலையில் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கிறார், கலங்கி நிற்கிறாள். ஆனாலும் ஒரு தவ முனிவன் வருகிற பொழுது அவனை வரவேற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பண்பாடாகவே அவளை வரவேற்கிறான். அப்பதான் சீதையை ராவணன் நேரா பார்க்கிறான். இதுவரைக்கும் சீதைய மனதில் பார்த்தான். நம்ம கூட பார்த்தோம், சூர்பனகை படலத்துல பார்த்தோம் இல்லையா? அவ போய் இவளுடைய அழகை சொன்ன உடனே அவன் படாத பாடுபட்டு அந்த ஒரு அவனாகவே இந்த கருகிய இருளில் சீதை உருவத்தை அவனாகவே கற்பனை செய்து கொண்டு இப்படித்தான் சீதை இருப்பாள் என்ற அவன் மனப்பிரேமையில் புலம்பிக் கொண்டு உடனே சூர்பனை அழைச்சிட்டு சொல்றான். சூர்பனை அழைச்சிட்டு சொல்லி, பார் இவதானா இப்படித்தான் இருப்பாளா சீதை என்று அவன் கேட்டான். சூர்பனையை சொன்னால், ஆமா இப்படித்தான் இருப்பான் ராமன் சொன்ன அவன். அதை நம்ம பார்த்தோம். ஏனென்றால் இவன் மனதில் சீதை இருக்கிறாள், அவன் மனதில் ராமன் இருக்கிறான். அப்ப சுதாரிச்சு கேட்பான் ராவணன், நான் சீதையை சொல்றேன், நீ என்ன ராவணனை சொல்ற என்று கேட்கிற பொழுது அப்ப சமாளிப்பா சூர்பனகை மிக அழகாக. கப்பர் அப்படி அழகாக கொண்டு போறாரு அந்த கதையை. என்ன சொல்லுவா சூர்பனகை? இல்ல, அவன் என் மூக்கு அறிஞ்சதுனால நான் எப்பவும் அவன் நினைவே வரைக்கும் பழி வாங்கறதுக்காக அவன் நினைவுல இருக்கிறேன் என்று சொல்லி சமாளிப்பான். அப்படி கற்பனையில் பார்த்த சீதையை இப்பொழுது ராவணன் கண்ணில் பார்க்கிறான். இதை பார்த்த உடனே ராவணனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை கம்பர் பல பாடல்களில் பாடுகிறார். அதை எப்படி பார்த்தானா, பொற்பினுக்கு அணியினை புகழின் சேர்க்கையை கற்பினுக்கு அரசியை கண்ணின் நோக்கினான்னு சொல்றார் கம்பர். பொற்பினுக்கு அணி அப்படின்னா புகழுக்கு, அழகுக்கு அணி. இந்த அழகுக்கெல்லாம் அழகாக அணியாக விளங்குகிறவளை, புகழுக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்குகிறவளை, கற்புக்கு அரசியை, அரக்கர் என்னும் கான் அழிய வந்த கற்பு கனலின்னு சொன்னார் முன்னாடி. ஒரு வானத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அக்கினி குஞ்சாக இருந்தால் ஒரு கற்பு கடலியாக இருந்தவள் சீதை, இருப்பவள் சீதை என்று சொன்ன கம்பர் இங்கே ஒரு கற்புக்கு இலக்கணமாக இருக்கிறவளை அங்கே ராவணன் பார்க்கிறான். அவளை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இவள் கற்புடையவள்னு. சரி, இவளை சாதாரணமா நம்ம சரி பண்ண முடியாது என்கிற எண்ணம் அவனுக்கு விட்டது. கற்புக்கரசியை கண்ணில் பார்க்கிறான். சொல்றான், இவளுடைய மேனி பார்ப்பதற்கு எனக்கு 20 கண்கள் தானே இருக்கிறது, 1000 கண்ணுல வேணும் என்று அவன் கவலைப்படுகிறான், கஷ்டப்படுறான். எனக்கு வெறும் 1020 கண்டு தானே இருக்கிறது என்று. உளைவுறு துயர் முகத்து ஒளி,
அதாவது இவள் கவலையில் ஏதோ கவலையில இருக்கிறான். என்ன கவலைன்னு இவனுக்கு தெரியும். இந்த கவலையில் இருக்கிற பொழுதே இவள் முகத்தில் இவ்வளவு அழகு, இந்த ஒளி இருக்கிறது என்று சொன்னால், இவள் மகிழ்ச்சியில் இருந்தால் இந்த முறுவல் எப்படி இருக்கும்? அவளுடைய புன்னகை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு கொடுத்தாலே என் தங்கை சூர்பனகை. இவன் நினைச்சிட்டான், வந்துருச்சுன்னு நினைச்சிட்டான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு கொடுத்தாலே என் தங்கை சூர்பனகை, அவளுக்கு நான் என்ன கொடுக்கலாம்? அவளுக்கு என் ராஜ்யத்தையே கொடுத்துறேன் அப்படின்னு நினைச்சானா. அதாவது ஒரு நல்ல ஒரு பரிசு கொடுத்தவர்களுக்கு நம்ம பிரதிபலனா ஏதாவது ஒண்ணு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு அளித்த என் சூர்பனகை தங்கைக்கு என் அரசை கொடுத்தாலும் தகும் என்று அவன் நினைச்சான். இளையவளுக்கு அளிப்பேன் என் அரசு என்று அவன் எண்ணினான். கம்பர் சொல்றாரு. இப்ப மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சீதை வந்து அவன் கிழமை முனிவர் என்று நினைத்துக் கொண்டு அவளை வரவேற்று இங்க வந்து உட்காருங்க. ஒரு தேங்காய் உடஞ்சு அழிவிச்சா என்ன? உடஞ்சி தண்ணி கொட்டிட்டு ஒரு நிமிஷம் என்று சொன்னார். அவ கண்ணுல வந்து கண்ணீரை வந்து துடைத்து கொண்டு இங்க வந்து உட்காருங்க என்று சொல்லுகிறார். கண்ணின் நீர் குழைத்த கற்பினல் ஈண்டு எழுந்து அருளும் என்று இனிய கூறினார். இங்க வந்து உட்காருங்க என்று இனிமையாக அவள் சொன்னார். சொன்ன உடனே ராவணனும் சீதையும் பேசிக்கிறாங்க. ராவணன் முனிவனை போல் இருக்கிறான், சீதை கலங்கி இருக்கிறான். அவனை ஒரு விருந்தினனாக நினைத்து அவளை வந்து அமைதியா உட்கார வைக்கிறான். அப்ப பேசிக்கிறாங்க. உன்னை சீதை கேட்கிறா, நீங்க எங்கே இருந்து வர்றீங்க என்று கேட்கிறார். வெவ்வழி வருந்தி நீர் விளைந்த மூப்பினீர் இவ்வழி இருவினை கடக்க எண்ணினீர் எவ்வழி நின்று இங்கு வந்து எய்தினீர் என்று கேட்கிறார். அதாவது பார்க்க வயசானவரா இருக்கீங்க, ரொம்ப தூரம் நடந்தவங்க மாதிரி இருக்கிறீங்க. இந்த பிறவி முப்புரவி பட்பிறவி பல பிறவி முன்வினை பின்வினை அத்தனையும் கடப்பதற்கு நினைத்த ஒரு முனிவரை போல் தோன்றுகிறீர். அப்படி இருக்கிற நீர் எந்த வழியா அந்த பக்கம் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க நீங்க? அதுவும் அரக்கர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு என்ன வேலை என்று அவள் கேட்கிறாள். அரக்கர்கள் இருக்கிற பகுதியில் நீங்க யார் கூட இருக்கணும்? முனிவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கணும், இல்ல தனியாக ஒரு காட்டில் இருக்கணும், இல்ல மக்களோடு இருக்கணும், நான் சாதாரண மக்களோடு இருக்கணும். நீ அரக்கர்கள் நடமாடுகிற, அவர்கள் ஆட்சி செய்கிற இந்த பகுதியில தவ முனிவர் உங்களுக்கு என்னையா வேலை என்று அவள் கேட்கிறார். கேட்கிற பொழுது அவன் சொல்றான், நான் வந்து அந்த ராவணன் ஒரு மிகப்பெரிய ராஜா இருக்கான், அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பத்தி அவன்கிட்ட ரொம்ப நாள் தங்கி இருந்தேன். தங்கி இருந்துட்டு இப்ப அங்கே இருந்து விலகி கொஞ்சம் வழியா ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வருகிறேன். வருகிற பொழுது இந்த பகுதியில் வந்தேன் என்று அவன் சொல்றான். அவன் சொன்ன உடனே இவ கேட்கிறா, நான் கேட்ட மாதிரி இந்த மாதிரி முனிவர்கள் பக்கத்துல எல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க எதுக்கு இந்த அரக்கர்கள் பக்கம் வருகிறீர்கள் என்று அவள் கேட்கிறாள். கேட்டுவிட்டு அவள் சொல்றா, உடனே வந்து அவளுக்கு சொல்லுகிற பொழுது ராவணன் சொல்றான், அப்படி எல்லாம் இல்லம்மா, அரக்கர்கள் நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் புதியவர்கள் அல்ல, நிருதர்கள் நல்லவர்கள், நான் வந்து அவர்கள்ட்ட பழகி பார்த்திருக்கிறேன், அவர்கள் நல்லவர்கள் என்று அவனை நியாயப்படுத்துறான். பேசிக்கிறாங்க. உடனே சீதை சொல்றா, தீயரை சேர்ந்த நல்லவரும் தீயராக ஆக்கி விடுவார்கள். ஆகவே அரக்கர்களோடு நாம் பழகினால் நம்மளும் அரக்கர்களை போல் ஆக்கி விடுவோம். ஆகவே நீங்க ஏன் அவர்களோடு இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்றான். சொன்ன உடனே ராவணன் சொல்றான், இல்ல இந்த உலகம் வந்து வல்லான் வலியதே உலகம். எவன் அவன் வலிமையாக இருக்கிறானோ அவனிடம் உள்ளதுதான் இந்த உலகம். ஆகவே அந்த மாதிரி நிருதரோடு இருப்பது ஒண்ணு தப்பு இல்லை என்று அவன் தன்னை வந்து நியாயப்படுத்துகிறான். உடனே இப்படி பேச பேச இவளுக்கு வந்து ஐயம் வருகிறது. உடனே அவ பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது சீதை சொல்றா, நீங்க இப்படி அரக்கர்களை பத்தி இப்படி சொல்றீங்க, ஆனா ராமனால், என்னுடைய கணவர் ராமனால் இந்த அரக்கர் எல்லாரும் அழிய போகிறார்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ராவணன் சொல்லுகிறான், அரக்கர்களை ராமன் ஒரு மானிடன் அழிப்பான் என்பது என்னவென்று சொன்னால், ஒரு யானையை முயல் கொல்லும், சிங்கங்களை மான்கள் கொல்லும். அப்படி நடந்துச்சுன்னா மானிடர்கள் அரக்கர்களை கொள்வது ஆகும். ஒரு ராமன்கிற ஒருத்தர் வந்து கொல்லுவார்னு சொல்றியம்மா, அரக்கர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் இளையவர்கள் இல்லை, எளியவர்கள் இல்லை. ஒரு யானையை முயல் கொல்லும் அல்லது சிங்கத்தை மான் கொல்லும் என்று சொல்வது எப்படி இருக்கிறதோ அப்படி போல இருக்கிறது நீ சொல்லுவது என்று அவர் சொல்லுகிறார். உடனே சீதை சொல்லுகிறா, அழிந்த அரக்கர்கள் யாரெல்லாம் இறந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, மாரீசன், தாடகை, கரண், இவர்கள் இறந்தார்கள். இவங்க எல்லாரையும் சொல்லி அரக்கர்களை மானிடர் கொல்ல முடியாது என்று சொல்றீங்களே ஐயா, இவர்களை எல்லாம் ராமன் கொண்டிருக்காரு. ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அரக்கர்களை அவர் கொல்லத்தான் போறாரு.
மீளரும் தர்மம் தன்னை வெல்லுமோ பாவம். தர்மத்தை பாவத்தால் வெல்ல முடியுமா? ஆகவே ராமன் அவர்களை அழிப்பது உறுதி என்று அவள் சொல்லுகிறாள். சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளவு நேரம் தான் அவன் பொறுமையா இருப்பான்? அவன் எவ்வளவோ தன்னுடைய வேடத்தை மறைத்துக் கொண்டு அவளை அரக்கர்கள் பக்கம் அவளை திருப்புவதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். உடனே தன்னுடைய மாய வேடத்தை கலைக்கிறான். மேருவை, அற்புதமான ஒரு பாட்டு. மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டின், பலவினை சில சொல் கேளாய், யாரென கருதி சொன்னாய், ராவணருக்கு அரிது என். இந்த உலகத்துல என்னென்ன பெரிய செயல்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்யக்கூடியவன் ராவணன். அவனுக்கு அரியதாக எந்த வேலை இருக்கு என்று நினைக்கிறாய் என்று கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு உடனே அவன் ராவணன் மிகப்பெரிய வீரன், அவனை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற பொழுது சீதை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்றா, வீரியார்ச்சுனன் என்கிற ஒரு பெரிய ஒரு அரக்கன் இருந்தான். அவன் 1000 தோள்களை உடையவனாக இருந்தான். 20 தோள்களை உடைய ராவணனை 1000 தோள்களை உடைய வீரியார்ச்சுனன் சிறைப்படுத்தி வைத்தான். அந்த வீரியார்ச்சுனனை பரசுராமன் தன்னுடைய மழுவால் வெட்டி கொன்றான். அந்த பரசுராமனை ராமன் வென்றான் என்று பார்க்கிற பொழுது ராமனுடைய வீரம் ராவணனுடைய வீரத்தை விட அதிகம் இல்லையா என்று அவள் கேட்கிறாள். இப்ப பாருங்க, ராமன் வந்துகிட்டு இருக்கிறான். ராவணன் ஒரு மாய வேடம் போட்டுக் கொண்டு வருகிறான். சீதை பேசுகிற பொழுது இவ ராவனுடைய ஆற்றலை போட்டு கொண்டிருக்கிறாள். யாரை அரக்கர்களை அழிப்பேன் அவனே சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. கோபம் வந்த உடனே தன்னுடைய வேடத்தை அவன் கலைக்கிறான். தன்னுடைய வேடத்தை கலைச்ச உடனே சீதை பயப்படுறான். ஆகா, இவன் யாரு? நம்ம ஐயப்பட்ட மாதிரி ஆகிவிட்டது. இவன் ஒரு மாய அரக்கனாக இருப்பான் போட்டு நினைக்கிற பொழுது ஒரு பாம்பு படம் எடுத்தது போல அவன் வந்தானான். அரவம் தானே உருகடு சீற்றம் பொங்கி பணம் விரித்து உயர்ந்தது ஒத்தான். ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்பது போல அவன் தன்னுடைய உண்மையான உருவத்தை காண்பித்து பயமுறுத்துறான் சீதையை. இப்ப ராவணனுடைய நிலை, அவளை பயமுறுத்தவும் செய்யறான், அதே சமயத்துல கோபப்படவும் செய்கிறான், கெஞ்சவும் செய்கிறான். அவளுடைய அன்பை பெற வேண்டும் என்று கெஞ்சவும் செய்கிறான். இப்ப என்ன சொல்றான், பெண் என பிழைத்தாய் அன்றேல், உன்னை யான் பிசைந்து தின்ன எண்ணுவேன் எண்ணின் பின்னை என் உயிரிழப்பேன். நீ பொண்ணு அப்படி ஒரு பெண் என்று நினைத்த, உன்னை பசஞ்சு திங்கலாம்னு நினைக்கிறேன். தின்னுட்டா உன் உயிர் போயிடும். ஆனா அது என்ன கஷ்டம், உன் உயிர் போய்விட்டால் பின்னாடி என் உயிரும் போயிடுமே. பெண் என நினைத்து உன்னை எண்ணுகிறேன், பிசைந்து தின்ன எண்ணுவேன், ஆனால் அதன் பின் என் உயிர் இழப்பேன். அப்படி சொல்லுகிற பொழுது அவன் பாருங்க, அவன் கோபத்தையும் சொல்லுகிறான், அதே சமயத்தில் அவன் மேல் உள்ள ஆசையும் சொல்லுகிறான். இதற்கு பிறகு அந்த உரையாடல் எப்படி போகிறது என்றால், ஒரு பாட்டு ராவணன் கோபமா பேசுவான், அடுத்த பாட்டு அவளை இறங்கி அவள்கிட்ட கெஞ்சி அவளுடைய அன்பை வேண்டி இறங்கி பேசுவதாக கம்பரங்கி அமைத்திருக்கிறார். அற்புதமான பாடல்கள். ராவணன் சீதையை நயந்து வேண்டுகிறான், அவளுடைய அன்பை வேண்டுகிறான். இதை கேட்ட உடனே சீதை என்ன பண்றாளாம், காதுகளை பொத்திக் கொள்ளுகிறாளாம். செவிகளை தளிர் கையாலே சிக்குற சேமம் செய்தாள். 2 கையாலையும் காதை பொத்திக்கிட்டாளாம். பொத்திக்கிட்டு அவியை நாய் வேட்டதென்ன அரக்க என் சொன்னாய் என்று கேட்டாளாம். தேவர்களுக்கு படைக்கக்கூடிய தூய்மையான அந்த அவிப்பொருளை ஒரு நாய் விரும்புவதை போல என்ன சொன்னாய் அரக்கா என்று அவள் கேட்டு காதை போட்டுக் கொண்டாள். கேட்ட உடனே சொல்லிட்டு சொல்றா, உன் உயிருக்கு இறுதி வந்து விட்டது, உன்னுடைய உயிருக்கு இறுதி வந்து விட்டது, ஓடிப்போய் ஒளிந்து கொள் என்று அவனை எச்சரிக்கிறார். உடனே ராவணன் சொல்றானா, நீ என்ன சொல்லி பயமுறுத்துற, எனக்கு ராமன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு அம்பு போடுவான் என்று பயமுறுத்துகிறாய். அந்த அம்பு எனக்கு அவன் விட்டால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு மலை மேல் ஒரு மலரம்பு விட்டது போல் இருக்கும். அவனுடைய அம்பு பாய்வது என்பது மலை மேல் ஒரு மலரம்பு விட்டது போல இருக்கும் என்று சொல்லி அவளை பயமுறுத்துகிறான். பயமுறுத்துகிற பொழுது உடனே அப்பதான் சீதை அந்த அபாயத்தை உணர்கிறாள். ஆகா, ஒரு பெரிய அரக்கண்ட மாட்டிக்கிட்டான், என்னமோ பண்ண போறான், இவன் போற மாதிரியும் தெரியல, நம்ம ராவனுடைய வீரத்தை சொன்னாலும் போற மாதிரியும் தெரியல, மேற்கொண்டு நம்ம மேல ஆசைப்படுறானே என்கிற பொழுது அவளுக்கு உண்மையான அபய நிலை புரிகிறது. அப்பொழுதுதான் அவள் கத்துறா, இளையோ இறைவா என்று கதறுகிறாள். தன்னுடைய கணவனை நினைத்து இறைவா இளையோ என்று தன்னுடைய லட்சுமணனை குழந்தனை நினைத்து அழுகிறாள் என்று கத்துகிறாள். கத்ததுக்கு பிறகு அப்பதான் ராவணன் என்ன பண்றான், அவளை பண்ணசாலையோடு தூக்குறான். தரையோடு பெயர்த்து கொண்டு அவன் கீண்டான் நிலம்,
கீண்டான் நிலம், அந்த நிலத்தை பெயர்த்து கொண்டு கொஞ்சம் தூரம் போய் தன்னுடைய விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தில் ஏறி தன்னுடைய தேரில் அந்த தேர்ல ஏறிக்கொண்டு அவன் கிளம்புகிறான். அதாவது பண்டசாலையோட தூக்கி கொண்டு அவன் போகிறான். கொண்டான் உயர் தேர்மிசை என்று கம்பர் எழுதுகிறார். அப்போ சீதை வந்து அழுறா, அரணே கடிதா இது கா, அறக்கடவுளே என்னை காப்பாயாக, என்னை காப்பாற்றுவாயாக என்று கதறிக்கொண்டே சீதையிலே போகிறாள். அத அற்புதமா ஒரு உவமை சொல்றாரு. அதாவது வந்து தீ பற்றி எரிகிற ஒரு தேரின் மேல் கொடி விழுந்தது போன்றதுதான் அவன் ஏறினது. அற்புதமான உவமை. இந்த ஊமை பின்னாடிக்கு தொடர்பு இருக்கு. அதாவது கம்பர் வந்து ஒரு ஊமை ஒண்ணு சொல்றாருன்னா, அந்த ஊமை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அப்படியே தொடர்ச்சியாக வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவள் தூக்கி கொள்ளுகிற பொழுது, தூக்கி செல்லும்போது அந்த தேரில் வந்து அவ போற நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தீப்பற்றி எரிகிற ஒரு தேரின் மேல் ஒரு மலர்கொடி விழுந்தால் எப்படி இருக்குமோ, அது போல அவள் போனாள். போகிற பொழுது கத்திக்கொண்டே போகிறாள். மலையே, மரனே, மயிலே, குயிலே, கலையே, பிணையே, களிரே, பிடியே, நிலையா உயிரே, நிலை தேரினர் போய் உளையா வழியார் உழை நீர் உரையில். இந்த மலையே, மரமே, குயிலே, மயிலே எல்லாம் நீங்க போய் இந்த இந்த உயிர் இருக்கே, இந்த உயிர், இந்த இந்த நிலை பெறாத இந்த உயிரை நான் வச்சிருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த துன்பம், இந்த உயிரோடு இருக்கிறதுனாலதான் எனக்கு துன்பம். என்னுடைய இந்த துன்பத்தை என்னுடைய இறைவரிடம் போய் சொல்லுங்கள் என்று அவள் புலம்பிக் கொண்டே போகிறாள். கோதாவரியே குளிர்வாய் குழைவாய் மாதா அணையாய் மனநே தெளிவாய். அந்த கோதாவரி யார் போதா மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கேன். போகிற பொழுது அந்த தேரில் வானத்தில் போகிற பொழுது இந்த மரங்களை பார்த்து சொல்றான், மரங்களை மயில்களை எல்லாம் பார்த்து சொல்றான். அடுத்து கோதாவரி ஆற்றை பார்க்கிறாள். பார்க்கிற பொழுது கோதாவரியே குளிர்வாய் குடையாய், கோதாவரி தாயே நீ வந்து குளிர்ச்சி உடையவள், குழைவு உடையவள், மாதா அணையாய் எங்களுக்கெல்லாம் தாயை போன்றவள், மனநே தெளிவாய் மக்களை தெளிவுபடுத்துபவள், ஓதாது உணர்வார் உழை ஓடினை போய் நீதான் வினையேன் நிலை சொல்லலையோ. ஓதாது உணர்வார், எதையும் ஓதாமல் உணர்ந்தவர் என்னுடைய கணவர், அவரிடம் ஓடிப்போய் நீ உன்னுடைய பாதையை மாற்றி திருப்பி ஓடிப்போய் அவர் இருக்கிற பக்கம் ஓடிப்போய் நீதான் வினையேன் நிலை சொல்லாயோ, நீ போய் என்னுடைய நிலையை சொல்லலாயோ. அதாவது இந்த ஆறுகளை ஓடுகிற தண்ணீலே உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலேன்னு ஒரு பாட்டு வரும். அதாவது அந்த ஆற்றுல அந்த தூது, அது போல இவ வந்து இது வந்து ஒரு துயரமான நிலை. இந்த இடத்துல அவ அந்த பதப்பதப்புல சொல்லிட்டு போறான், கோதாவரியை, கோதாவரியே மாதா அணையாய், அன்னை போன்றவளே. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அவ துன்பத்தை வந்து யார்கிட்ட சொல்ல முடியும்? அம்மாட்ட தான் சொல்ல முடியும். அப்பாட்ட சொல்ல முடியுமா? அப்பாட்ட முழுமையா சொல்ல முடியாது. தாயிடம் தான் தன்னுடைய துன்பத்தை சொல்ல முடியும். ஆகவே மாதா அணையா, என்னுடைய தாயை போன்றவளை நீனாவது என் துன்பத்தை தீர்ப்பாயாக என்று சொல்லி அவருடைய நிலையை நினைச்சு பாருங்க. அப்படியே புலம்பிக்கிட்டு போறான். அடுத்து அப்படியே நிறைய பாடல்கள் அப்படியே கம்பர் சீதையாகவே மாறி அங்கே கலங்கி அங்கே பாடல்களை முடிக்கிறார். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முந்தும் சுனைகால் முழைவால் அறிகால் இந்த நிலத்தோடும் எடுத்த கைனால் ஐந்தும், அவனுடைய என்ன தூக்குனானே, நிலத்தோடு என்ன தூக்குனானே, அவனுடைய நாள் ஐந்துனா என்ன 20 கையும் தலை 10 அலைந்து உலைய சிந்தும்படி கண்டு சிரித்திடுவீர். சொல்றான், அந்த இயற்கையை பார்த்து சொல்றான், எல்லாம் பாத்தீங்களே எனக்கு தரையோட தூக்குனானே இவனுடைய 4 5 கை அப்படின்னா 20 கை 10 தலை, இது அத்தனையும் தரையில சிந்துறதை நீங்க எல்லாம் பார்த்து சிரிப்பீங்க என்று புலம்பிக் கொண்டே போகிறார். உடனே சத்தம் போட்டு போகும்போது ராவணன் சிரிக்கிறான். என்ன வந்து போர்ல ஜெயிச்சு ஒரு மானிடர்கள் கொன்று விடுவார்களா என்று அவன் சிரிக்கிறான். சிரிச்ச உடனே சீதை சொல்றா கோவமா அவனை பார்த்து, ஒரு மாயமான் உன்னை அனுப்பி நீ வந்து இப்படி வஞ்சகமா கவர்ந்து கொண்டு போகிறாயே, நீ வந்து ஒரு வீரனா, நேரடியால வந்து சண்டை போட்டுக்கணும் என்று அவனை பழிக்கிறான். இந்த மாயம் செய்தது அச்சத்தின் கிளர்ச்சி என்றோ, நீ இதை வந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தானே இதை பண்ணியிருக்க என்று அவள் கேட்கிறாள். உடனே அவன் சொல்றான், மனிதரோடு நான் வந்து வெட்பு எடுத்த தோல், மலை இறை சிவபெருமான் இருந்த அந்த கைலாய மலையை தூக்கிய தோலை உடையவன், ஒரு மாந்தர்களோடு மானிடரோடு சண்டை போடுவது என்பது என் புகழுக்கு இழுக்கு. ஆகவேதான் நான் அவங்களோட சண்டை போடல, அதற்காகத்தான் இந்த மாயத்தை நான் செய்தேன் என்று அவன் சொன்னான். உடனே அவன் பழிக்கிறான், ஏப்பா நேரடியா சண்டை போடாம இப்படி மாயம் பண்றதுதான் அரக்கர்களுக்கு நியாயமோ, இது என்னடா ஒரு உங்களுடைய நியாயம் என்று அவனை பழித்து கொண்டே போகிறான். போகிற பொழுதுதான் இப்ப சடாயி வர்றான். சடாயி உயிர் நீத்த படலாம். சடாயி பார்த்து, எங்கடா போவது, எங்கே, நில் நில் என்று இடித்த சொல்லன், நெருப்பு இடை பரப்பும் கண்ணன்,
மின் என விளங்கும் வீர துண்டத்தன். அத மின் என விளங்கும்னா அந்த நெருப்பு மாதிரி இருக்க அந்த வீர துண்டம். துண்டம்னா அவனுடைய மூக்கு அழகு. மேரி என்னும் பொன் நெடுங்குன்றம் வானின் வருவதே போலும் ஐயா. ஐயா அவரு ஹரி சொன்னாங்க இல்லையா, மேருமலையை போல தன்னுடைய உருவம் உடையவன். இது ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த காட்சி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாலும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த படத்தை பிடிக்கிறதுக்காக. சடாயினுடைய உருவம் எப்படி இருந்தது என்பதை அங்கே ஆஜாகுவான் உருவத்தை அங்கே காமிக்கிறார் கம்பர். எங்கடா போகிறாய், நில் நில் என்று சடாயு அங்கே வருகிறான். அப்போ சொல்றாரு, பாடல் பார்த்து லேட் ஆயிரும், நான் சொல்லிட்டு போயிடுறேன். தன்னுடைய 2 சிறகைகளையும் அப்படி விரித்து கொண்டு அவன் எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும் போது என்ன ஆகுதான், சடாய் எழுந்திருக்கிற பொழுது கம்பர் எழுதுகிறார், தரையில உள்ள யானை, புலி, மரம், செடி, கொடி இதெல்லாம் வானத்துக்கு போயிருச்சான். வானத்துல உள்ள மேகம், நிலா, விண்மீன்லாம் எல்லாம் தரைக்கு வந்துருச்சான். இப்படி வானமும் பூமியும் இடம் மாறுகிற அளவுக்கு அப்படி வேகமாக அந்த சிறகுகளை விரித்து கொண்டு வேகமாக எழுந்திருச்சாராம். யாரு? சடாய். யானையும் யாழியும் முதல யாவையும். யாழி என்று சொல்கிற விலங்கு இருந்திருக்கு அந்த காலத்துல. காணெடு மரத்தோட தூறு கழிவை மேல் நிமிர்ந்து இரு சிறை விசையின் ஏறலால் வானமும் காணமும் மாறு கொள்ளவே. இந்த வானம் இருக்க இடத்துல காணம் போயிருச்சான், காணகம் போயிருச்சான், காணகம் இருக்க இடத்துல வானகம் வந்துருச்சான். அப்படியே அது போனது என்று எழுதுகிறார். உடனே கேட்கிறான், உத்தமன் தேவியை உலகோடு ஓங்குதேர் வைத்தனை ஏகுவது எங்கு என்று கேட்கிறான். எங்கடா இந்த பொண்ணை வந்து ஒரு உத்தமனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போகிறாயே என்று கேட்கிறான். கேட்ட உடனே அவன் எதுவும் சொல்லாம வேகம் போறான். போகிற பொழுது சடாய் அவனுக்கு அறிமுகம் சொல்கிறான். கெட்டாய் கிளையோடு, நீ வந்து உன் குலத்தோட அழிய போகிறாய், அவளை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் பாக்குறான், நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுகிறப்ப சொல்றான், அவன் வந்து முத்தேவரின் அதாவது 3 தேவர்களுடைய மூலவன் ஒருத்தர் இருக்கான். அவனை சாதாரண நினைக்காத, மானிடர் நினைக்காது. 3 தேவர்களுடைய மூலவன் விஷ்ணு திருமால், அவன் தான் இங்க வந்திருக்கிறார்கள் இங்க மானிடர்களா. ஆகவே உயிர் பிழைத்து விடு, அவனை விட்டு விட்டு ஓடிவிடு என்று சடாயு தடுக்கிறான். உடனே இவர் அற்புதமான ஓமை. இங்கதான் கம்பர் நிக்கிறார். ராவணன் சொல்றான், அவளை நான் விட முடியாது, அவளை விட முடியாது. இதற்கு ஓமை சொல்லணும். என்ன சொல்றாரு கம்பரு? இரும்பு உண்ட நீர் மீளினும் என் உலையின் கரும்பு உண்ட சொல் மீள்கிழல் காணுது யார்? அவன் சொல்றான், அப்படியே அசந்து போனேன். அந்த சூடா காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பு இருக்கு பாருங்க, அந்த இரும்பு உண்ட நீர் அப்படின்னா ஒரு சூடா காய்ச்சப்பட்ட இரும்பு ஒரு தண்டு இருக்கு, ஒரு வால்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுல தண்ணியை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு தண்ணி தெளிச்சீங்கன்னா அந்த தண்ணி ஆவியா போயிடும் அந்த சூட்ல. மறுபடியும் அந்த தண்ணி வருமா? வராது இல்லையா? அந்த இரும்பு உண்ட நீர், அதை சொல்றான், இரும்பு தின்றுச்சா அந்த நீரை. அந்த இரும்பு உண்ட நீர் மீளிடும் கரும்பு உண்ட சொல் மீள்கள். இவள் யாரு? கரும்பை துண்டது போல அவருடைய சொல் இனிமையான சொற்களை உடைய இந்த சீதை, இவ என்னிடமிருந்து மீள மாட்டாள் என்று ஒரு அற்புதமான இரும்பு உண்ட நீர் மீளினும் என் உலையின் கரும்பு உண்ட சொல் மீள்கிழல். கரும்பை போன்ற சொற்களை உடைய இந்த சீதை, இவளை வந்து என்னிடமிருந்து நீ மீட்க முடியாது என்று ராவணன் சொல்றான். உடனே சீதை கவலைப்படுறான், பயப்படுறான். உடனே சடாயு வந்து கவலைப்படாத, அஞ்சாதே என்று சொல்லிவிட்டு சடாயு போர் புரிகிறான். சடாயுனுடைய போர் வந்து ஒரு அற்புதமான போர். அந்த காலத்துல படங்கள்லாம் இருக்கும், இந்த எம்ஜிஆர் படம் தான் நடக்கும். சிவாஜி படத்துல வர, சிவாஜி படத்துல அழுக காட்சி தான் நிறைய இருக்கும். எம்ஜிஆர் படத்துல இந்த சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும். இந்த படம் பார்க்க போறவங்களை கேட்பாங்க, எத்தனை 4 வாட்டி பார்த்தேன், 1 வாட்டி பாட்டுக்காக பார்த்தேன், தலைவர் சண்டைக்காகவே 2 வாட்டி பார்த்தேன் ஏமா. ஏன்னா அந்த சண்டை காட்சி வந்து அவ்வளவு அருமையாக எடுத்திருப்பார்கள். இந்த தாயை காத்த தனையன்னு ஒரு படம், அந்த படம் வந்து எங்க ஊர்ல நிறைய ஓட்டுவாங்க. எதுக்குடா வருஷம் அதே போடுறீங்களேன்னா, எம்ஜிஆர் அந்த புலியை அடக்குவார் பாரு, அந்த காட்சி பார்க்கணும்டா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சண்டை காட்சிகள் மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய காட்சிகள். இந்த சடாயு போர் வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதை வந்து கம்பர் இங்க காமிக்கிறார். என்ன பண்றான்னா, சடாயு வந்து ஒரு பறவை, வலிய பறவை, உயர்ந்த பறவை, மலை போன்ற உருவத்தை உடைய பறவை. நல்ல அற்புதமான காட்சி. அவனுடைய ஒரே ஆயுதம் என்னன்னா அவனுடைய மூக்கு. மின் போன்ற அந்த துண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மூக்கு. இந்த மூக்கை வைத்துக் கொண்டு என்னென்ன பண்றான் பாருங்க. அவன் போய் முதல்ல அந்த தேர்னுடைய வீணை கொடியை வந்து முறிச்சு வீசுறான். யாரு? சடாய். சண்டை போடுறான் துண்டப்படையால். அதுக்கப்புறம் அவனுடைய வில் இருக்கு, யாரு? ராவனுடைய வில். அந்த வில்ல வந்து உடைச்சு வீசுறான். துண்டப்படையால் சிலை துண்டங்கள் கண்டான். அவனுடைய வில்லை வந்து தன்னுடைய மூக்கினால் துண்டு துண்டா பண்ணி போட்டான். பண்ணி போட்ட உடனே ராவணனுக்கு வந்து கோபம் வந்து என்ன பண்றான், 7 நொடி 7 வாலி அழுந்தாது கலண்டிட பெய்து அரக்கன் பொழிந்தான் என்று எழுதுகிறார். 7 இலா. இப்போ பாகுபலி படம் பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. பாகுபலி படத்துல
2வது பகுதியில வந்து என்னன்னா, அந்த அனுஷ்காவும் அந்த அந்த கதாநாயகனும் அந்த நிறைய பேர் போராடுகிற பொழுது இந்த வில்லு விடுவாங்க. விடுகிற பொழுது கதாநாயகன் சொல்லிக் குடுப்பான். ஒரே சமயத்துல 3 அம்ப வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிக் குடுப்பான். ஒரு இதுல 3 அம்ப வச்சு அடிக்கிறது. அந்த மாரி 7, 7 அம்பாக வைத்து அடித்தானாம் ராவணன். 7, 7 அம்பாக வச்சு அவன் சடாயை வந்து தாக்கியிருக்கான். சாத்த உடனே அவன் போய் சடாய் கீழ விழுந்துறான். விழுந்த உடனே ஆஹா! போச்சே என்று தேவர்கள் எல்லோரும் அங்கே பெருமூச்சு விட்டு கலங்கி நிற்கிறார்கள். எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. உடனே மறுபடி சீதை அழறான். சீதை அழுத சத்தம் கேட்ட உடனே சடாயு எழுந்துக்கிறான். மறுபடியும் எழுந்திருக்கிறான். அந்த அந்த அம்புகளை எல்லாம் உதறிவிட்டு மேலே எழுந்திருக்கிறான். ஒரு அற்புதமான காட்சி. அதுக்கு அற்புதமா உவமை சொல்றாரு கம்பர். அதனாலதான் அவரை கம்பரை வந்து நம்ம தூக்கி கொண்டாடுகிறோம். என்ன ஒரு அற்புதமான உவமை. அது எப்படியா, இந்த அம்புகள் பாய்ஞ்ச உடனே அந்த சடாயினுடைய உடம்புல உள்ள ரத்தம் பூரா கொட்டுது. கொட்டிட்டு அதற்கப்புறம் அந்த சடாயு வந்து மேல மறுபடி வர்றான் சண்டைக்கு. அது எப்படி இருக்கான்? மேகம் மாரி இருக்கான். வெண்மேகம் மாரி இருக்கான். எப்புட்றா வெண்மேகத்துக்கும் சடாய்க்கு என்ன சம்பந்தம்? என்கிற பொழுது கம்பர் சொல்லுகிறார், கவனிங்க. அதாவது பூமி கடலில் இருக்கக்கூடிய நீரை முகண்டு கருமேகமாக கூடிய மேகம் தன்னுடைய நீரை எல்லாம் இழந்ததற்கு பிறகு, உதிர்த்ததற்கு பிறகு வெண்ணிற மேகமாக ஆகிறது இல்லையா? அது மாதிரி விலங்குகளுடைய இறைச்சியை தின்பது கழுகு. அதுல உள்ள ரத்தம், ஊன் இதெல்லாம் திங்கிறது கழுகு. அந்த கழுகுகளுடைய கூட்டத்தினுடைய தலைவன் யாரு? சடாயு. அந்த அந்த குடிச்ச ரத்தம் பூரா இப்ப விழுந்துருச்சான். கீழ விழுந்துருச்சான். எப்படி கருமேகம் தன்னுடைய நீரை எல்லாம் விட்டு விட்டு வெண்மையாகிறதோ, அது போல உயிரிடமிருந்து குடித்த உடல்களிடமிருந்து குடித்த நீர் இந்த ரத்தத்தை எல்லாம் இழந்து விட்டு ஒரு வெண்ணிற பறவையாக மேலே வெண்ணிற மேகம் போல் சடாய் மேல வந்தான். சடாய் எப்பவுமே வெண்ணிற மேகமுடையவன், வெண்ணிற நிறமுடையவன். ஆகவே அவன் வந்து அண்மையா ஒப்படைக்கிறார். ஒரு வெண்மேகத்திற்கு உவமை சொல்றார். அந்த வெண்மேகம் எப்படின்னா மழை பொழிந்து வெண்மையான மேகம் போல தன்னுடைய ரத்தம் எல்லாம் இழந்து வெண்மையான ஒரு யார் இது? இதுல 2 செய்தி. ஒண்ணு, அந்த ரத்தம் இழந்து அவன் மென்மையாக ஜொலித்தான் என்ற அர்த்தம். அதே சமயத்துல ரத்தம் போனதுனால அவனுடைய வலிமையும் குன்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு உவமை. இதை சொன்ன உடனே மேல போறான். மறுபடி வர்றான். வந்து என்ன பண்றான்னா, சண்டைக்கு வர்றான். மறுபடி சண்டைக்கு வருகிறான் சடாயு. சண்டைக்கு வருகிற பொழுது உடனே என்ன பண்றான் இவன், ராவணன் சும்மா இல்லாம ஒரு சூலத்தை எடுத்து எறிகிறான். அந்த சூலம் எப்படி இருக்கிறதா, 3 தலை உடைய சூலம். வேல். 3 தலை உடைய வேல் அப்படின்னா ஒரு சூலம் மாதிரி. அந்த சூலத்தை எடுத்து எறிகிறான். அந்த சூலம் ரொம்ப வேகமா வீசுகிறான். வீசுகிற பொழுது சடாயு நிற்கிறாராம் வீரத்தோட. ஆற்றான் இவன் என உணராது எனது ஆற்றல் கான் என ஏற்றான் என்று எழுதுகிறார். ஏன்னா நீ சூலத்தை வீசுகிறாய், என்னுடைய ஆற்றலை பார் என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சை விரித்துக் கொண்டு சடாயு நிற்கிறான். நெஞ்ச உடனே அந்த சூலம் போய் மோதி திரும்பி வந்துருச்சான். உள்ள போகலையா. இது உள்ள போக வேண்டும் என்று வீசிய அந்த அம்பானது, அந்த சூலமானது உள்ள போகாம வெளியே வந்துருது. அந்த வேல் வெளியே வந்துருது. அதற்கு ஒரு அற்புதமா உவமை சொல்றார் கம்பர். எப்படி வெளியே வருகிறது என்று சொன்னால், பொன் நோக்கியர் தம் புலன் நோக்கிய புன்கணோரும் இந்நோக்கிய இல்வழி எய்திய நல்விருந்தும் தன்னோக்கிய நெஞ்சுடைய யோகியர் தவை சார்ந்த மென்னோக்கியர் நோக்கமும் ஆம் என மீண்டது அவ்வேல் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன்னை விரும்புகிற விலைமகரிடம் யாராவது ஒருத்தன் பணம் இல்லாதவன் போனா எப்படி போன போக்குல திரும்பி வந்துருவானோ. 2வது, அன்பில்லாத பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு விருந்தாளியா எவனா போனானா எப்படி போன போக்குல திரும்பி வந்துருவானோ. 3வது, தவ வேள்வியில் இருக்கக்கூடிய முனிவர்களிடம் யாராவது ஒரு பெண் ஆசையோடு போனால் எப்படி போன போக்குல திரும்பி வந்துருவாளோ, தன்னுடைய வேலையை செய்யாமல் விருப்பம் நிறைவேறாமல் திரும்பி வந்துருவாரோ, அது போல அந்த வேலானது போய் திரும்பி வந்துச்சான். அது போய் அதனுடைய வேலையை செய்யவில்லை என்பதை அழகா உண்மை சொல்றார். இது 3 உவமை சொல்றாரு பாரு. ஏன்னா அந்த வேலுக்கு வந்து 3 தலை இருந்தது. சூலம் போல இருந்ததுனால இதை எவ்வளவு நுணுக்கமா கம்பர் இதுல செய்யறாரு பாருங்க. அப்படி அற்புதமான உவமையை சொல்லி அந்த சண்டையை வந்து அவர் நமக்கு காட்சிப்படுத்துகிறார். என்ன உடனே என்ன பண்றாரு சடாயு வந்து அந்த சூலத்தை விசிறி எரிஞ்சிட்டு மறுபடியும் ஆக்ரோஷமா தாட்டுக்கிறான். அந்த 16 அந்த தேர்ல வந்து 16 குதிரை இருக்கான். அந்த 16 குதிரைகளையும் சாவடிக்கிறார். தேர் இருந்தா தானே நீ கொண்டு போவ என்று சொல்லி குதிரைகளை எல்லாம் சாகடிக்கிறான். பிறகு ராவனுடைய தோல்லையும் மார்புலையும் தன்னுடைய சிறையை வச்சு மூக்க வச்சு குத்தி அவனுக்கு ஏகப்பட்ட காயத்தை உண்டு பண்ணுறான். அவனுடைய கவசத்தை வந்து அரித்து எடுக்கிறான்.
அரிச்சு எழுதுறான். பிறகு அவனுடைய அந்த வில் இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்லு அப்புறம் இன்னொரு பெரிய வில் எடுக்கிறான். அந்த வில்லையும் உடைச்சு எறிஞ்சிடறான். எரிஞ்சு எரிஞ்ச உடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னா தேர் போயிடுச்சு. தேரினுடைய குதிரைகள்லாம் இறந்து விடுச்சு. அவனுடைய கவசம் போய்விட்டது. வில்லும் போயிடுது. உடனே "பிழையா நெடுவாள் உரை தீர்த்து எறிந்தான்" என்று எழுதுகிறார் கம்பர். அதாவது சங்கரன் குடுத்த வாளும் என்று பின்னாடி பாடுவார் இல்லையா? அந்த சிவபெருமான் கொடுத்த அந்த வாளை எடுத்து சடாயுவை அரக்கன் இறுதியாக தாக்குகிறான். தாக்குன பிறகு சடாயு விழுந்து போகிறான். எப்படி விழுந்து போறான்னா, கொள்கொம்பு ஒடிய சடாயு விழுந்து போகிறான். விழுந்து போகிறான். விழுந்ததை பார்த்த உடனே சீதை வந்து கவலைப்படுகிறாள், அழுகிறாள், கவலைப்படுகிறாள். அது எப்படி சொல்றார் கம்பர்? இப்பதான் பாருங்க முதல்ல சொன்ன மாதிரி, கொள்கொம்பு ஒடிய கொடி விழுந்தது போல் குலைந்தான். இந்த தீ பிடிச்சி எரிகிற ஒரு தேர்ல ஒரு கொடி விழுந்தது போல முதல்ல இருந்தான். அப்படி வருகிற பொழுது சடாயு ஒரு கொம்பு போல வந்தான். அந்த கொம்பும் ஒடிய கொடி வீழ்ந்தது போல சீதை குலைந்தாள் என்று அந்த கொம்புக்கும் அந்த கொடிக்கு இந்த கொடி என்று அற்புதமாக இங்கே அவர் காமிக்கிறார். உடைய சீதை வந்துகிறான். நாட்டுல தர்மம் இருக்கா, நியாயம் இருக்கா, இதெல்லாம் நடக்குதே, என்னை காப்பாத்துறதுக்காக வந்த இவரு சாக போறாரு என்று கலங்குகிறான். கலங்குகிற பொழுது ஒரு அற்புதமா சொல்ற ஒரு வார்த்தை. இதை கம்பர் பதிவு பண்றார். இதுக்கெல்லாம் நுணுக்கமான செய்தி. இதெல்லாம் வந்து பின்னாடி நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப சொல்றா பாருங்க. அவன் மயக்கமாகி விழுகிற பொழுது அவன் தூக்கிட்டு போறான். போகிற பொழுது சொல்றா, கற்பு அழியாமை என் கடமை. அவ சொல்றா, என்னுடைய கற்பு அழியாமல் இருப்பது பாதுகாப்பது என்னுடைய கடமை. அதை நான் பாத்துக்கிருவேன். ஆனாலும் பொற்பழியா வளம் புலந்தும் போர்வலான் வில் பழி உண்டது. என்னுடைய கணவனுடைய வில் ஆற்றல் வந்து இன்னைக்கு பழி வந்துருச்சு. ஏன்னா அவர் வீரரா இருந்தும் அவருடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று அவருக்கு பழி வந்து விட்டது என்று கவலைப்படுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது கற்பு அழியாமை என் கடமை. இந்த கற்பை அழியாமல் பாதுகாப்பது என் கடமை என்கிற செய்தியை இங்க சொல்றான். இதை சடாயு காதுல கேட்கிறான். சடாயு காதுல அதை கேட்கிறான். கேட்டுக்கொண்டு மாதிரி போறான். உடனே இவன் என்ன பண்றான்? ராவணன் வந்து தேர் உடைஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவளை வந்து தரையோடு தூக்கி கொண்டு தரையோடு அது என்னன்னா தரையை பேர்த்து கொண்டு தேரோடு தூக்கி கொண்டு செல்கிறான். வானத்துல செல்லுகிறான். உடனே கொண்டு போய் அரக்கர்கள் பக்கத்துல சிறை வைத்து விடுகிறான் என்று அந்த பகுதியை முடிச்சிடறாரு. உடனே இங்க பார்த்தா இங்க லக்ஷ்மணன் போறான். போகும்போது ராவணன் பாக்குறாரு. என்னப்பா இங்கே வந்துட்டேன் என்று கேட்கிறார். உடனே ஏன் வந்தா என்று கேட்கிற பொழுது லக்ஷ்மணன் நடந்ததெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அண்ணி வந்து இறக்க போனார்கள், நெருப்பை வைத்துக் கொண்டு சாக போனார்கள், ஆகவே நான் வந்தேன்னு சொன்ன உடனே ராமன் ரொம்ப கவலைப்படுறான். ஆகா தீது நடக்க போகிறது என்று கவலைப்பட்டு, உன் மேலேயும் தவறு இல்லை, அவன் மேலேயும் தவறு இல்லை, மாயமான் என்று நீ சொல்லியும் கேட்காமல் வந்த என் மேல் தான் தவறு என்று கலங்கி கொண்டே ராமன் வருகிறான். வந்து இடத்தை பார்த்தா இருக்கிற இடத்துல ஒன்னையுமே காணும். பர்ணசாலையும் காணும், ஒரு பொழும் பள்ளம் தான் இருக்கிறது. அதை வந்து அப்படியே ஓடுறான். அப்படியாவது பாக்குறாரா ராமர். அற்புதமா சொல்றாரு கம்பர். ராமருடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் வேகமாக வந்து பார்க்கிறான். பார்த்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறானா, தேடுறானா, ஒண்ணுமே காணுமா. அந்த தேடுறதை எப்படி சொல்லுகிறார் கம்பர் என்று சொன்னால், உடம்பை தேடுகிற உயிர் போல தேடினான். அதாவது உடம்பை விட்டு நீங்கிய உயிர் திரும்பி வந்து உடம்பை தேடினால் எப்படி தேடுமோ, காணாம போச்சுன்னா எப்படி தேடுமோ அது போல தேடினான். திருமூலர் கதை உங்களுக்கு தெரியும். ஒரு இடையனுடைய சாவில் அந்த அந்த புள்ளின அந்த அந்த மாடு எல்லாமே வந்து கவலைப்பட்டதை பார்த்து அந்த இடையனுடைய உடம்புக்குள்ள உயிர் போயிட்டு அவரு போயிட்டு வருவாரு. அப்புறம் அவர் உடம்ப வந்து எரிச்சு விடுவாங்க. உடனே அவர் கடைசி வரைக்கும் இடையனாவே இருப்பார். அப்படி திரும்பி வருகிற பொழுது அந்த உயிர் திரும்பி வருகிற பொழுது எப்படி திருமூலர் தன்னுடைய உடம்பை காணாமல் திகைத்தாரோ அது போல இந்த உயிர் உடம்புங்கிறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து திருமணம் ஆகிற பொழுது உயிரின் பின்னால் உடம்பு போவது போல ராமனை பின்னால் சீதை போனாள் என்று கம்பர் காட்டுவார். பிறகு யுத்த காண்டத்தில் எல்லாவரையும் ஜெயிச்சு விட்டு ராமன் வருகிற பொழுது உயிரை தேடி போகிற உடம்பை போல சீதை போனாள் என்று கம்பர் காட்டுவார். இப்பொழுது ராமன் வந்து பார்க்கிற பொழுது உடம்பை தேடுகிற உயிரை போல அவன் தேடினான் சொல்கிற பொழுது அவன் அப்ப ராமனும் சீதையும் சேர்கிற இடம், ராமனும் சீதையும் பிரிகிற இடம், ராமனும் சீதையும் மறுபடி சேர்கிற இடம், 3 இடத்திலையுமே ஒரே உவமையால் ராமனை உயிராகவும் சீதையை உடலாகவும் கம்பர் எவ்வளவு கூர்மையா, எவ்வளவு ஒரு ஆராய்ச்சியோட, எவ்வளவு ஒரு திருத்தமா, எவ்வளவு சிறப்பாக அவர் அந்த உவமையை சொல்கிறார் என்பதெல்லாம் பார்க்க இதுதான் கம்பருடைய திறம். உடனே ராமன் லட்சுமணன் தான் சொல்றான், இந்த மாதிரி அவன் சாக போறேன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்தேன். உடனே இங்க தேடி வந்து பார்க்கிறான். பார்த்த உடனே ரொம்ப கவலைப்பட்டு கலங்குறான். அடுத்து ஒரு பாடல் சொல்கிறார் கம்பர். எப்படி சொல்கிறார் சொன்னால், ஒருத்தன் வந்து பூமியில அவன் அந்த ஒருத்தன் புதையலை புதைச்சு வச்சுட்டு ஒருத்தன் புதையலை புதைத்து வைத்து விட்டு
அந்த புதையலை யாராவது தூக்கி கொண்டு போனால் எப்படி கலங்குவார்களோ அப்படி கலங்கினார் ராவன். அது ஒரு எப்படி பொருத்தமா பாருங்க அந்த ஊமை. ஒரு புதையலை வந்து எப்படி புதைச்சு வைப்பாங்க? ஒரு பானைக்குள்ளதான் வச்சு புதைச்சு வைப்பாங்க. புதையலை போக்குறவன் என்ன பண்ணுவான்? பூமியை நோண்டி அந்த பானையோட தூக்கிட்டு போயிடுவான். அது மாதிரி சீதையை பர்ணசாலையோட தூக்கி கொண்டு போனான் ராவணன். ஆகவே அதற்கு ஊமை சொல்லுகிற பொழுது, புதையலை புதைத்து வைத்து அந்த புதையலை தூக்கி கொண்டு யாரோ போய்விட்டால் எப்படி புதையலை வைத்திருந்தவன் கவலைப்படுவான், அதை போல இங்கே கவலைப்பட்டான் ராமன், கலங்கி நின்றான் என்று சொல்கிறான். உடனே லக்ஷ்மணன் வந்து நம்ம தேடி போவோம்னே. இப்ப ராமனுக்கு மூளையே வேலை செய்யல. லக்ஷ்மணன் தான் ஒன்னொன்னா சொல்றான், அன்னை கவலைப்படாதீங்க வாங்க தேடி போவோம் என்று அவளை அழைத்து கொண்டு போகிறான். போகிற பொழுது அந்த தேர் சென்ற வழி பூரா செய்கிறார்கள். ஒரு சமயத்துல அந்த சோடு மறைஞ்சு போயிருது. ராமன் சோர்ந்துடுறான். உடனே லக்ஷ்மணன் சொல்றான், கவலைப்படாதீங்க தெற்கு நோக்கி தான் போயிருக்கான், வாங்க தெற்கு நோக்கி போவோம் என்று பொழுது அப்பொழுதுதான் இந்த சண்டையினுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் பாக்குறார்கள். சடாயு வந்து முறிச்ச வீணை கொடி, அந்த கொடி கிடக்குது. அடுத்து வந்து கவசம் கிடக்குது. ராவனுடைய அம்பரா தூணி கிடக்குது. அப்புறம் அந்த குதிரைகள் எல்லாம் இறந்து கிடக்கின்றன. இதெல்லாம் பார்த்த உடனே இது என்னது இவ்வளவு சண்டை நடந்திருக்கு, எது சண்டை நடந்திருக்கு. அந்த வீணை கொடி அருந்திருக்கிறத பார்த்து லக்ஷ்மணன் சொல்றான், இது வந்து மனுஷன் வெட்டினது இல்ல, யாரோ வந்து ஒரு பறவை வெட்டின மாதிரி தான் இருக்கு. சடாயு ஒருவேளை சண்டை போட்டிருப்பாரோ என்று கேட்கிறான் லக்ஷ்மணன். ஒரு இடத்துக்கு போன உடனே இந்த சடாயு வந்து ராவனுடைய தோல்ல உட்கார்ந்து அவன் காதுல உள்ள குலை, இந்த குலை என்று சொல்கிறான் இல்லையா, அந்த காதலியை பூரா குத்தி எடுத்துருவான். அது பூரா அந்த தோடு பூரா அங்க எல்லா இடத்துலயும் கிடக்கும். அந்த இடத்துல நிறைய காதுகளை பார்த்து, நிறைய தோடுகளை பார்த்த உடனே ராமன் சொல்லுவான், நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்கப்பா, நிறைய பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லுவான். அப்போ லட்சுமணன் தான், இல்ல இல்ல இது பல பேர் வரல, ஒருத்தன் தான் வந்திருக்கிறான், ராவணன் தான் இருக்கும், அவனுக்கு 10 தலை என்று திருத்தமா யோசிக்கிறான். அந்த ஒரு அந்த ஒரு 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 துன்பமான சூழ்நிலையிலும் தன்னுடைய அந்த அறிவு கூர்மை இழக்காமல், தன்னுடைய என்ன சொல்றது, அந்த பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து நல்ல செய்திகளை எல்லாம் அவனுக்கு வழிகாட்டுவனாக இங்கே யார் இருக்கிறான், யார் நம்ம லக்ஷ்மணன் இருக்கிறான். பிறகு அவர்கள் சடாயுவை பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது எப்படி இருந்தாராம் சடாயு, இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு உவமை. கடலுள் நாட்டிய மலை என தாதையை கண்டான். அவன் உடம்புல இருந்து ரத்தம் பூரா கொட்டி அது பூரா கடல் மாதிரி இருக்கான். அந்த கடலுக்கு நடுவுல ஒரு மலையை வச்சிருந்தா, ஒரு மத்து மாதிரி மலை வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தான் சடாயு. கடலுள் நாட்டிய மலை என தையல் கடலில் இருந்தான். தையல் கடலில் இருந்த தசரதன் தைல கடலில் இருந்தான் எழுதினார் இங்கே கம்பர். அந்த அயோத்தியா காண்டத்துல இங்க வந்து ரத்த கடலுக்குள் ஒரு மலையை நட்டு வச்சா எப்படி இருக்குமா அப்படி வந்து கடலுக்குள் ரத்த கடலுக்குள்ள தண்ணி நடுவுல இருந்தானா சடாயு. அவனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சா அழுகுறாரு யாரு, ராமர். அப்ப சொல்றாரு, உலகத்துல தந்தையை கொண்டவனா இருக்க முடியுமா? தந்தையை கொன்ற பாவிகள் இந்த உலகத்தில் இருப்பார்களா? நான் இருக்கேன் பாத்துக்கங்க. எங்க அப்பா என்னாலதான் இறந்து போனாரு. அப்பா மாதிரி இந்த சடாயு இருந்தான், இவனும் என்னாலதானே இறந்து போயிட்டான். நான் தானே இவர்கள் எல்லாம் இறப்பதற்கு காரணமாக ஆகிவிட்டேன் என்று புலம்புகிறார். சரியான கவலைப்படுவார் போல இருக்கு ராமன். உடனே உடனே கழுது கண்ணீர் வடிச்சிடுறாரு. ஆனா லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் ரொம்ப நிதானமா எல்லாத்தையும் டீல் பண்றாரு. இந்த சத்தத்தை கேட்டோன்னு சடாயி மறுபடியும் இருந்துக்கலாம், ஏஞ்சுப்பா கண் முழிக்கிறாரு. முழிச்சு 2 பேரையும் பார்த்து, என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க, ஏப்பா அப்படி போச்சு, 2 பேரும் ஏப்பா விட்டு போனீங்க அந்த பொண்ணை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானா பக்கத்துல இருந்து பார்த்திருப்பனே என்று கடிந்து கொள்கிறான் சடாயி. ஒரு அன்பா தகப்பன் வந்து பிள்ளைகிட்ட ஏப்பா அப்படி பண்ணீங்க, என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா என்று எப்படி தசரதன் தான் கேட்பானோ அப்படி கேட்கிறான் சடாயி. பிறகு அப்பதான் லக்ஷ்மணன் எல்லாம் சொல்றான், இல்ல இந்த மாதிரி ஆகி போச்சு, ஒரு நாள் பழகினால் உயிர் கொடுப்பார் என்று என்ன சொல்லி விட்டா சாக போனா சீதை, அதனாலதான் வழி இல்லாம நான் போனேன் என்று சொன்னதற்கு பிறகு அப்பதான் அவன் சொல்றான், ராவணன் தான் தூக்கிட்டு போனான். உடனே குதிக்கிறார் ராமர், அவ்வளவு கோவப்படுறாரு. அந்த கோவத்துக்கே ஒரு 10 பாட்டு எழுதியிருக்காரு கம்பர். உலகமே அவர் கோவத்தை பார்த்தா உலகமே தலைகீழாயிடுச்சான். அந்த மாதிரி பல்வேறு மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அப்புறம் சடாயு வந்து ஆறுதல் மொழி சொல்றான். அதாவது வந்து விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு துன்பம் வராமல் தடுக்க முடியாது. அது ஓமை சொல்றான். அதாவது சந்திரனை வந்து பாம்பு விழுங்குறது, ராகு அது போய் சந்திரனை விழுங்குது இல்லையா, அதை நம்மால தடுக்க முடியுமா? சந்திரன் வந்து மாசம் மாசம் தேயுது வளருது, அதனுடைய தேய்தலை நம்மளால தடுக்க முடியுமா? அது மாதிரி நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். ஆகவே வந்து நீ வந்து கவலைப்படாம அடுத்த வேலையை பாரு. இதெல்லாம் ஊழ்விளையால் நடக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது வந்து துதியறு பிறவியின் இன்ப துன்பம் தான் விதிவயம். இந்த பிறவியினுடைய இன்ப துன்பம் என்பது விதிவசம், ஊழ்வினை. சிலப்பதிகாரத்துல பேசிட்டு இருக்கோம். ஊழ்வினை என்பதை நாம் உற்றுக்கொள்ள வேண்டும். அது மதிவழியால், அந்த மதிவழியால் விதியை வெல்ல வல்லுமோ? நம்ம விதி வருவதை வந்து நம்மளால தடுக்க முடியாது. விதி வந்து நடப்பதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது நடப்பதை விதி என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு முயற்சியால் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். உன்னுடைய அறிவால அது எதுவுமே பண்ண முடியாது விதியை, ஆனால் உன் முயற்சியால் அதை வெல்ல முடியும் என்கிற அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல சடாயி சொல்றான்.
அதாவது நல்லது கெட்டது நடப்பதை விதி செஞ்சால் அதை வந்து மதியால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த விதியை ஒத்துக்கொண்டு அந்த விதியை வெல்வதற்கு உன்னுடைய உழைப்பால், உன்னுடைய முயற்சியால் அதை செய்ய வேண்டும் என்று நீங்க போய் அவனை சண்டை போட்டு அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்று ராவணனை அழித்து அவளை மீட்டு வருக என்று சொல்லி சொல்றான். நான் வேற என்ன செய்யணும் என்று ராமர் கேட்கிறார். அவர் கேட்டதுக்கு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ராவணன் இறந்து போகிறான். யாரு? சடாயு இறந்து போகிறான். உன்னை சடாயுக்கு ஈமச்சடங்கு ராமர் செய்கிறார். தன் தந்தைக்கு செய்ய முடியாத ஈமச்சடங்கை சடாயுக்கு அங்கே ராமர் செய்கிறார். செய்துவிட்டு செய்து முடிக்கிறார். என்ன பண்றாருன்னா, நெருப்பை வச்சு எரிமூட்டி நெருப்பு வைத்து நீரில் குளித்து எழுகிறான். நீரில் குளித்து அவன் வருகிறான். அது போல சூரியன் அன்றைக்கு மறைந்தானாம். நான் சொல்ல பாருங்க, கம்பர் வந்து நான் சொல்றேன், சூரியன் உதிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவாரு, மறைகிறதுக்கு எப்படி சொல்லுகிறார். இந்த இடத்துலயும் கடைசியா சூரியன் மறைவு என்பதை கம்பர் எப்படி உண்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீர்க்கடன் செய்து நாட்டில் இறங்கி குளித்து தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொண்ட ராமனை போல தன்னுடைய இதுகாலம் இந்த சுகத்தை எல்லாம் பார்த்து கொண்ட தன்னுடைய துன்பத்தை நிற்பதற்காக கடலுக்குள் சென்று மறைந்தானாம் சூரியன் என்று இந்த சூரியன் மறைவுக்கும் அழகாக கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சியோடு பொருத்தி சடாய் உயிர் நீத்த படலத்தை கம்பர் முடிக்கிறார் என்று சொல்லி கம்பரனுடைய அந்த அற்புத திறம் இப்ப படிக்க படிக்க என்னன்னா அந்த உவமைகள் சொல்லுகிற திறம், அந்த கதையை நகர்த்து கொண்டுகிற திறம், அவர்கள் பேசிக் கொள்கிற அந்த உரையாடலில் அந்த கதை மாந்தர்களுடைய உழப்பாங்களை வெளிப்படுத்துகிற திறம், அந்த ஊமைகளை ஒன்றோடு ஒன்று பொருத்துவது, ஆரம்பத்தில் சொன்ன ஊமையை வந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் பொருத்துவது என்பதெல்லாம் அழகாக இந்த படலத்திலே பார்த்தோம் என்று சொல்லி இதுகாலம் செவிமடுத்த உங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.